visitTemples.com அப்படிங்கிறது கோவில்களை பற்றிய ஒரு வலைதளம். இன்னைக்கு இந்த visitTemples.com மூலியமா தமிழ்நாடு லால்குடி தாலுக்குல ஊட்டத்தூர்ல உள்ள ஸ்ரீ கோதண்டராமர் கோயிலை பத்தி சொல்ல போறேன். இந்த ஊட்டத்தூர் ஸ்ரீ கோதண்டராமர் கோவில் வந்து கிழக்கு நோக்கிய ஒரு சின்ன கோவில். இந்த கோவிலுக்கு ராஜகோபுரம் அப்படின்னு ஒன்றும் இல்லை. அங்க இருக்கிற கோபுரத்துல ராமர், சீதை, லக்ஷ்மணர், ஆஞ்சநேய சுவாமி இவர்களுடன் சங்கு சக்கரமும் வச்சிருக்கா. இந்த கோவில் ரொம்ப ஒரு பழமையான கோயில்னு சொல்றா. அதாவது 7ஆம் நூற்றாண்டை சேர்ந்த கோயில் அப்படின்னு சொல்றா. இந்த கோவிலுக்கு ஒரு முக்கியத்துவம் உண்டு. என்ன அப்படின்னா, இந்த கோவில்ல ராமரோட நலனுக்காக சீதா பிராட்டியார் வந்து சிவலிங்கத்தை வச்சு வழிபட்ட கோவில் இது. இந்த கோவில்ல ஒரு வினோதம் இருக்கு. என்ன அப்படின்னா, இங்க துவஜஸ்தம்பம் அல்லது கொடிமரம் இல்லை. இந்த துவஜஸ்தம்பம் இல்லாததுனால இந்த கோவில் ஒருவேளை ஆகம விதிப்படி கட்டியிருக்க மாட்டான்னு தோன்றது. இங்க வந்து ஒரு சின்ன நைவேத்திய பீடம் இருக்கு. அந்த நைவேத்திய பீடம் பக்கத்திலேயே கிழக்கு நோக்கிய ஒரு ஆஞ்சநேயர் விக்கிரகம் இருக்கு. அந்த ஆஞ்சநேயர் விக்கிரகத்தை பக்த ஆஞ்சநேய சுவாமி அப்படின்னு அழைக்கிறான். இங்க மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி ஒரு கருடாழ்வார் விக்கிரகம் இருக்கு. இந்த மூலஸ்தானத்தை பார்த்த மாதிரி இருக்கிற கருடாழ்வார் விக்கிரகத்து பக்கத்திலே ஒரு சின்ன ஆஞ்சநேயர் விக்கிரகமும் மூலஸ்தானத்தை நோக்கியவாறு இருக்கு. மூலஸ்தானம் போற வழியில ஒரு தும்பிக்கை ஆழ்வார், அதாவது கணபதிக்கு ஒரு விக்கிரகம் இருக்கு. அதுக்கு பக்கத்திலே ஆதிகேசவர், அதாவது நாகராஜனுக்கும் விக்கிரகம் இருக்கு. மூலஸ்தானத்தோட 2 பக்கத்திலையும் 2 துவாரபாலகர்கள் இருக்கா. மூலஸ்தானத்துக்கு பக்கத்திலே ஒரு மேடை மாதிரி அமைச்சு அதுல ஸ்ரீ ராமானுஜர், ஸ்ரீ விஸ்வக்சேனர் மற்றும் நம்மாழ்வார் விக்கிரகங்கள் வச்சிருக்கா. இந்த கோவிலோட கர்ப்ப கிரகத்துல கிழக்கு நோக்கிய ஆளுயர ஸ்ரீராமர், சீதை, லக்ஷ்மணர் விக்கிரகங்களை வச்சிருக்கா. பார்க்க ரொம்ப பளிச்சுன்னு இருக்கு. இந்த கோவில்ல கர்ப்ப கிரகத்தை சுத்திண்டு வர மாதிரி பிரதட்சணமா வலம் வர மாதிரி வழி இருக்கு. ஆனா அந்த வழியெல்லாம் ரொம்ப அசுத்தமா இருக்கு. குப்பையும் குளவுமா இருக்கு. இந்த கோவில்ல அங்கங்க நிறைய தூண்கள் அமைச்சிருக்கா. அந்த தூண் எல்லாத்துலயுமே நிறைய விக்கிரகங்கள், யாழி விக்கிரகம் இதெல்லாம் வந்து அமைச்சிருக்கா. பார்க்க ரொம்ப நன்னா இருக்கு. இந்த கோவில்ல வெளிப்பிரகாரம் வழியா பிரதட்சணமா வலம் வரலாம். ஆனா அப்படி வலம் வர பாதை மொத்தமுமே முள்ளு, கல்லு எக்கச்சக்கமா இருக்கு. அங்கங்க முள் புதரு, செடியெல்லாம் முளைச்சிருக்கு. சுத்தமே பண்ணல. சுத்தம் பண்ணி பல நாள் ஆன மாதிரி தோன்றது. இந்த கோவிலை பத்தி ஒரு சில கசப்பான உண்மைகளை சொல்லி தான் ஆகணும். சொல்றதுக்கு மனசுக்கு சங்கடமா இருந்தாலும் சொன்னா அதன் மூலமா ஏதாவது தீர்வு கிடைச்சா சந்தோஷம். இந்த கோயில் வந்து அரசாங்கத்தோட கோயில், ஹெச்ஆர்என்சி கீழே வருது. இந்த கோவிலை பார்த்து பராமரிக்கிறவரோட பேரு தாமோதர பட்டர் ஐயங்கார், தாமோதர பட்டர். இந்த ஹெச்ஆர்என்சியும் சரி, தாமோதர பட்டரும் சரி, இந்த கோவிலை அந்த அளவு ஒரு நன்னா கவனிக்காத மாதிரி தான் தோன்றது. இந்த கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வந்தாலே இந்த கோவிலை கவனிச்சுட்டு வர பட்டர் தாமோதரன் வந்து இந்த கோவிலுக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துல தினமும் வந்து திறக்கிற மாதிரி தெரியல. கோவிலை திறந்து வச்சுடுறார். ஆனா அவர் வேற எங்கேயோ போறதுனால தாமோதர பட்டரோட அம்மா அவ தான் இந்த கோயிலுக்கு அடிக்கடி வரா. யார் உள்ள வரா போறான்னு பார்த்துட்டு அந்த மாமி தான் இந்த கோயிலுக்கு வரவாளை கவனிச்சுட்டு தன்னோட வறுமையை பத்தியும் எடுத்து கூறி கோயில் கர்ப்ப கிரகத்துக்குள்ளேயே போய் சடாரி தீர்த்தம்லாம் கொடுக்குறா. இது எந்த அளவு நல்லது, இதுல வந்து என்ன இருக்குன்னு தெரியல. சேவை மனம் கொண்டவர்கள் மூலமாவோ இல்ல நல்ல தொழிலதிபர்கள் மூலமாவோ இந்த கோவிலுக்கு ஏதாவது நல்லது நடந்தா மனசுக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த கோவிலுக்கு போறவா பூ பழம் ஏதாவது வாங்கிட்டு போனோம் அப்படின்னா வெளியிலேருந்தே வாங்கிட்டு போங்க. கோயில் பக்கத்துல எந்த கடையும் கிடையாது. இந்த கோயிலை பற்றிய இதர விவரங்கள் வேணும் அப்படின்னா www.visittemples.com அப்படிங்கிற வெப்சைட்டுக்கு போயிட்டு இந்த கோயிலை பற்றிய எல்லா விவரங்களையும் ஆங்கிலத்தில் வந்து படிக்கலாம். இல்லை பிற பாஷைகளில் வேணும்னா அதிலேயே மொழிபெயர்க்கிற வசதியும் இருக்குது. அப்படியே மொழிபெயர்த்து அவாவா பாஷைக்கு தகுந்த மாதிரி படிச்சுக்கலாம் அதை. இதுவரை இந்த காணொலியை கண்டும் கேட்டும் மகிழ்ந்த பக்தர்களுக்கு visitTemples.com சார்பாக ராகவாச்சாரியின் நன்றிகள்.